எல்லாருக்குமே ஒரு தன்னை அடையாளப்படுத்துறது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அரசியலில் ஒரு கட்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரிய அங்கீகாரம்ல. அந்த மாதிரி இப்போ நீ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுற காரணம் என்ன எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான். இன்னொன்று, நான் வந்துட்டேன்னா உனக்கு பெரிய குடைச்சலா போயிடும்னு பயப்படுற அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தான். அவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூப்பிடும்போது முன்னாடிலாம் அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் இவ்வளோதான், மற்றவங்களாம் மற்றவை அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் இப்போ என்னை நீங்கள் மென்ஷன் பண்ணி கூப்பிட்றீங்க, காரணம் இப்போ எல்லாரும் என்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, நம்மளை பார்த்து நீங்களாம் பயப்படுறீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டா என்னை வேறு எவனுமே பேச முடியாது, தான் பேசிக்கிட்டே இருப்பான்னு ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கர்ஜிச்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். கட்சியாகவே அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, திமுக, அதிமுக 2 இல்லை பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இது கொடுத்துருக்கா, கொடுக்கல. அப்போ எங்களை கட்சியிலே கணக்கில் சேர்க்கல. இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீங்கல்ல, போட்டிருப்பீங்க, என்னைய கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியல. இப்ப என்னை கூப்பிட்டிருக்கீங்கல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களை தெரியும், புரியுதா? ஏன்னு கேளுங்க, இதுதான் தவிர்க்க முடியாதது. நம்ம கொடுக்கலன்னா அவன் கொடுத்துருவான், அவன் கொடுத்தா மொத்த ஓட்டை அவன் வாங்கிடுவான், அவன் வாங்கினா ஜெயிச்சிருவான். அவன் சட்டசபைக்குள்ள வந்தா நம்மளை பேசவே விட மாட்டான். அவன் கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதிலே சொல்ல முடியாது, நம்மளை பேச விட மாட்டான், அவன் கேள்வியா கேட்பான், பயப்படுவான். பயப்பட. இப்ப புரியுதா? அதுதான் பிரச்சனை.